சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்த ஆட்சியில எவ்வளவு மோசமான 17 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவுல நடத்தப்பட்ட அந்த நீர்வளத்துறையில நடத்தப்பட்ட அந்த டெண்டர் முறைகேடாக அந்த ஒப்பந்தம் புள்ளி முறையாக அந்த பணியை செய்யல, ஒரு போலியாக செஞ்சிருக்கிறாரு. இதனால உயிருக்கு உடமைக்கு சேதம்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் மனு கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் போய் கேட்கிறேன். நீ அங்க வந்துட்டு அதை விட்டுட்டு பூரா விஜயே போட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க. அதை பற்றி செய்தியே வரல. மாடக்குளங்க அம்மாயை பற்றி ஏதாச்சும் போட்டீங்களா? அந்த ஒப்பந்த புள்ளி இந்த மாதிரி மோசமா நடந்துட்டாருன்னு நீங்க ஏதாச்சும் போட்டீங்களா? நீ அதை எடிட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் இப்ப நாங்க விழுந்து இது நாங்க செய்ய நீங்க என்னடானா வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கான கான்செப்ட் போயிடுறீங்க. அதனால இன்னைக்கு முழுக்க எங்க பொதுச் செயலாளர் இன்னைக்கு 5ஆம் தேதியில இருந்து இது கொடுக்க சொல்லியிருக்காரு. வீடு வீடா டோர் பை டோரா இந்த இதையும் கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்க போறோம். இதுல என்னன்னா கேளுங்க தலைவர், இதுல என்ன கொடுத்திருக்கோம்னா தலைமையிலிருந்து அடிச்சு கொடுத்திருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 525 வாக்குறுதிகள் கொடுத்தது. கொடுத்த வாக்குறுதிகளை 98% நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆனா நிறைவேற்றல. இன்னைக்கு மக்கள் ரொம்ப துன்பத்திலும் துயரத்திலும் இருக்காங்க என்பதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சாரத்தை புது யுக்திய எங்க பொதுச் செயலாளர் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு இத செய்யறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணம் தொடங்குது. இன்னையிலிருந்து ஒவ்வொரு வார்டிலையும் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், வட்டக்கழக இதெல்லாம் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள், இந்த கிளைக்கழக செயலாளர் தான் பூத்து கமிட்டி. இந்த பூத்து கமிட்டியானது 9 பேர் கொண்ட அந்த அடங்கிய அந்த கிளையை வீடுகள் தோறும் போய் இதை கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க போறாங்க. இது என்ன எதை நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். கொடுத்தா அதை கையெழுத்து வாங்கி தலைமைக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது விரைவாக ஒரு வாரத்தில் 10ஆம் தேதி அங்கே கொடுக்கணும் இருக்காங்க. இந்த பாதி காப்பியை அங்கே கொடுக்கணும். இந்த பணியை தான் இன்னையிலிருந்து செய்யறோம். இன்னைக்கு தளபதி மாரியப்பன் எங்க பகுதி தெற்கு மத்திய 5ஆம் பகுதி ஆளாளர் விநாயகர் கோயில், நேரு விநாயகர் பெருமான் கோயில் முன்பாக இந்த பணியை தொடங்குறோம். 55வது வார்டா தம்பி நாகேந்திர வார்டு, 55வது வார்டுல இருந்து இந்த பணியை தொடங்கி வைக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் இதே மாதிரி பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இது முழுமையா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டேனா அதாவது இதுல முக்கியமா திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தலைப்பு துரோக மாடல் உருட்டுக்கள். என்னன்னா மக்களை கவர்ற மாதிரி ஒரு மக்களை கவர்ச்சியா ஒவ்வொரு சினிமாவிலையும் பாத்தீங்கன்னா கதை ஒரு பக்கம் இருக்கும், கவர்ச்சி டான்ஸ் வைப்பாங்க. கவர்ச்சி டான்ஸ் பாக்குறீங்களா பாக்கலையா? ஒவ்வொரு படத்திலையும் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு இப்ப நேற்று பார்த்தா யாரோ பழைய நடிகை 3 கோடி 5 கோடி கேட்டுருக்காப்பா. தமனா 3.5 கோடியா 4 கோடி 5 கோடி கேட்கிறான். நயன்தாரா 5 கோடி கேட்கிறான் ஒரு பாட்டுக்கு. அவங்க சொல்ற மாதிரி டான்ஸ் ஆடுற அது மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு 10 டான்ஸ் நாங்க அவங்க 525 வாக்குறுதியில 10 டான்ஸ் இந்த உடான்ஸ் விட்டுருக்காங்க இல்லையா? அந்த உடான்ஸுகளை நாங்க இப்ப சொல்றோம். என்னன்னா இந்த உடான்ஸுகளை சொல்றேன் கேளுங்க. நீட்டு தேர்வு விலக்கு, மாணவர் ஓட்டை வாங்குறதுக்காக இதுவரைக்கும் விலக்கே அளிக்கல.
மாணவருடைய கல்வி கடன் ரத்தே பண்ணல. இதெல்லாம் வீட்டில் இருக்க தாய் தந்தையருடைய ஓட்டு. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு 5 ரூபா, பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 4 ரூபா குறைப்பு. இதுவும் ஏமாற்று. கேஸ் மானியம் 100 வீட்டு பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. சொத்து வயிறு உயர்த்தப்பட மாட்டாதுன்னுட்டாங்க. ஆனா இப்ப வருஷம் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட வரி போட்டாங்க. இவங்க போடாத வரை சாலை வரி தான், சாலை வரி தான் போடல. இதுவும் போடல. மின் கட்டணத்தை மாதந்தோறும் எடுப்போம்னாங்க, எடுக்கல. 5,50,000 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னாங்க, இதுவரைக்கும் அது மாதிரி கொடுக்கல. 35 வயசுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பெண்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இருக்கிற அரசு பணியில இருக்கிற ஒப்பந்த பணியாளருக்கு நிரந்தர பணி இல்லை, அரசு ஊழியராக்கவங்களும் கிடையாது. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அவங்க நிரந்தரம் ஆக்கணும்னா ஆக்கல. அங்கன்வாடி பணியாளர் நிரந்தரம் ஆக்கவங்க நிரந்தரம் ஆக்கல. அதே மாதிரி சத்துணவு பணியாளர் நிரந்தரம் ஆக்கவும் நீக்கல. இதனால என்ன செஞ்ச 35 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். எப்படி கவர்ச்சி பாருங்க, சிக்கு 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 சிக்குன்னு ஆடுறது. சிக்கு 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 நடி ஆட விட்டா மக்கள் குச்சியா விசில் அடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எப்படி ஓட்டை வாங்குறாங்க பாருங்க. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். இப்ப பார்த்தா எப்பவும் இல்லாத அளவுக்கு, எந்த ஆட்சி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்தா போதை நடமாட்டம் அதிகமாகி போச்சு. அதாவது 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலான்னு புது புது கான்செப்டை கொண்டாந்துட்டாங்க. ஆனா அந்த ஊழல் பண்றதுலயுங்க, ஊழல் பண்றதுல ஒரு திறமை வேணுங்க. என்ன சொல்றீங்க? திறமை. அந்த திறமை திமுக கை வந்த கலை. எப்படி சர்க்காரி கமிஷன் விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு சொல்லி மேல ஹெலிகாப்டர்ல இருந்து பூச்சி பேர மருந்து, பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கிறேன்னு சொல்லி அதுல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, இது யார் போய் கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு பூச்சி மருந்து அடிச்சாது. அப்புறம் கடல்லையே கடலை ஆழப்படுத்துறது சேது சமுத்திர திட்டம், கடலை ஆழப்படுத்துறதுக்கு. அது மாதிரி 2G அலைக்கற்றா அலைக்கற்ற காத்திலேயே கொள்ளையடிக்கலாம் கொண்டு வந்த கான்செப்டை கொண்டாந்து 1,76,000 கோடி கொள்ளையடித்தது திமுக. எப்படி பாருங்க, எப்படி அது மாதிரிதான் இது. படிப்படியா மதுவிலக்கு குறைக்கப்படும் அப்படின்ற, மதுவிலக்கு உண்டாக்கப்படும், அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா. மாணவர்களுக்கு இணைய வசதி மற்றும் 10 GB கோட்டாவுடன் கூடிய லேப்டாப் கொடுப்போம்ன்றாங்க. டேப் செட்டு கொடுப்பேன், டேப் செட்டு கொடுக்குறேன்றாங்க. இது ஒரு 10 கேட்க போறோம் தம்ம, இதை கொடுத்துருக்காங்க தலைவர். அதை தான் கொண்டு போய் கொடுக்க போறோம். இதுல இப்போதைக்கு பரிச்சாத்தமா 3 பேர்ல ஒரே ஒரு பொண்ணு வந்தா 1 மார்க் போட்டிருக்கு. மற்ற 3 பேருமே 10க்கு 0 தான். வேற என்ன சொல்லுங்க? எங்க பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை 9ஆம் தேதி அரசு அறிவித்தது. இப்ப நீதி அரசு சொன்ன மாதிரி அது மாற்றி அமைக்க போறாங்க. கொடுத்திருக்கீங்க சார். இதுல இந்த நீட் தேர்வு விலக்கு, அந்த கல்வி கடன், இதெல்லாம் மத்திய அரசு தொடர்புடையதா இருக்கலாம். ஏன்னா நீட் தேர்வு விலக்கு நாங்க சொல்லல தலைவரே, அவங்க ஆல்ரெடி இல்ல மத்திய அரசு தான். நீட் கொஞ்சம் இருங்க, சைலன்ஸ்ல போடுங்க. அதாவது நீட் தேர்வு மத்திய அரசு தான் விலக்கு கொடுக்கணும், மத்திய அரசு தான் கொண்டு வரணும். அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்க போராடி வாதாடி எங்களால முடியாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போயிருச்சு. அதுவும் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் ப. சிதம்பரம், உள்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்த ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அநீதி கிடைத்ததுக்கு காரணமே காங்கிரஸ் தான். இது வரக்கூடாது,
தமிழகம் மட்டும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழகம் மட்டும் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அங்க இங்க கொள்ளையடிக்கிறாங்க. நீட்டில் இல்லாம இது அடிக்கிற இதுனா நீட்டு வந்துச்சுன்னா ஏழைப்பாளைகள் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் பேசி நீட்டு தேர்வை கொண்டு வர்றதுக்கு காரணம் அவங்க. அப்ப மத்திய அரசு காரணமா இருக்கு. எங்க முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? சரி, நம்ம விலக்கு அளிக்க முடியல, நம்மளும் இவங்களும் தீர்மானத்தை ஆதரிச்சிருந்தாங்க. என்ன கேட்டுட்டு அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க பூரா நிருபர்கள். நீங்க உங்களுக்கு வேண்டியது வரலன்னு கேக்குறீங்க. அதை இங்க கவனிங்க. அதாவது நீட்டு தேர்வு வர முடியாத சூழ்நிலை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 தடவை நாங்களும் சட்டமன்றத்தில் இது பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். தீர்மானம் நிறைவேற்றி திமுகவும் ஆதரிச்சு. இப்ப எப்படி திமுக கொண்டு வரும்போது நாங்க ஆதரிச்சோமோ அதே மாதிரி. ஆனா மேல ஒன்னும் நடக்கல. அதனாலதான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். இது கொண்டு வந்து அரசு ஊழியர், அரசு பள்ளியில படிக்கிற, மாநகராட்சி பள்ளியில, உள்ளாட்சித்துறையில படிக்கிற அந்த பள்ளியில படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 5 பைசா செலவு இல்லாம டாக்டர் பட்டம் பெறலாம் அப்படின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது எடப்பாடியார். யாரும் யோசனை சொல்லல, இது பண்ணல. மத்திய அரசு அன்னைக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டாரு. இருந்தாலும் துணிஞ்சு நிறைவேற்றினவர் எடப்பாடியார். அதை புரிஞ்சுக்குங்க. அதனால நேற்று கூட பாத்தீங்கன்னா தர்மபுரியில ஒரே குடும்பத்தில் 3 பிள்ளைய பாஸுங்க. 7.5% 3 பிள்ளைய பாஸ். மாத்தா இந்த குடும்பமே நேற்று வரைக்கும் விவசாய குடும்பம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் குடும்பம் ஆயிடுச்சு. 3 பிள்ளைகளும் டாக்டர் ஆயிட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் டாக்டரை உருவாக்கி இருக்காங்க. பல ஆயிரம் பேர் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்கன்னா அது 7.5%. அது மாதிரி இவங்க ஒரு மாற்று முகாம் கொண்டாந்துருக்கணும் தம்பி. அதான் சார், அவங்க தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதை செய்யல, காங்கிரஸ் போயிட்டாங்க, பிரதமர் 2 தடவை வந்துட்டாரு, அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க பண்ணலாமே, அதிமுக அவங்களோட நெருக்கமா தானே இருக்காங்க, அவங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு எதிராக திரும்பிடாதா? ஏன்னா கல்வி நிதியெல்லாம் கொடுக்கல, 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கல, இதெல்லாம் உங்களுக்கு. நல்ல கேள்வி கேட்டார். உதயநிதி என்ன சொன்னார்? செங்கலை வச்சுக்கிட்டார், எய்ம்ஸ் மருத்துவமனை வரல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த நீட்டு தேர்வு ரகசியம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு? எங்களுக்கு தெரியாதான். அந்த ஞான சூனியங்கள். எங்க அப்பா அறிவு ஜீவி, அவருக்கு தெரியும். வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னார். சரி, அவர் மட்டும் சொன்னாரா? அவருடைய சகோதரி கனிமொழியும் சொன்னாங்க. சரி, அவங்க மட்டும் சொன்னாங்களா? முதலமைச்சர், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சாத்தாத், நம்ம திமுகவுடைய தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் சொன்னாரா இல்லையா? சரி, அப்படி சொன்னவங்க இதெல்லாம் தெரியாம எப்படி 5 தடவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க, எப்படி நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க, எப்படி அவையில் இருந்தாங்க? அது மக்களை ஏமாத்துறது தானே அர்த்தம். சரி, அதுக்கு அர்த்தம் உள்கையற்ற அதிமுகனால 10 வருஷமா பாலா போன தமிழகத்தை நாங்க தான் மீட்டிருக்கோம் சொல்லி சிஎம் சொல்றாரு. நீங்க உருட்டு மிரட்டம் சொல்லி நோட்டீஸ் அடிக்கிறீங்க. இந்த நாட்டில் பெரிய ஜோக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னதான் பெரிய ஜோக்கு. முதலமைச்சர் சொன்னது இந்த 10 ஆண்டுகள் தமிழகம் முன்னேறலன்னு சொல்றது மிகப்பெரிய ஜோக்கு. இந்த ஆண்டுடைய ஜோக்கு இதுதான் மிகப்பெரிய இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு. இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, மருத்துவக் கல்லூரியிலும் சரி மிகப்பெரிய மறுமலர்ச்சி கண்டது அதிமுக ஆட்சியில். 10 வருஷம் ஆட்சியில் விலையேற்றமே கிடையாது, வரியே போடல, மின் கட்டணமே ஏத்தல. அவ்வளவு தூரம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்கேயும் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லை. 3 தடவை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்கோம். வறட்சி மானியம் கொடுத்தோம், வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கோம். எல்லாமே செஞ்சிருக்கோம் இந்த ஆட்சியில். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் 4 கிராம் இருந்து 1 பவுனா கொடுத்துரும். இதெல்லாம் அந்த தமிழகத்துக்கு கெடுதல் நினைக்கிறாரா முதலமைச்சர்? அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, இப்ப அரசியலுக்காக சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்து கேட்காதீங்க. என்ன தலைவரே?
பக்கத்துல உட்காந்து ஆமா சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் வேணாம். இப்ப இது வேற இருக்கா? சரி வாங்க வாங்க தலைவர். அப்படியே எப்படியே போயிருவீங்க. சரி வாங்க. இது சம்பந்தமா நோட்டீஸ் சம்பந்தமா இது கரூர்லாம் வெட்டுங்க. கரூர்லாம் பேசு போச்சுப்பா. சும்மா பொழுதுனைக்கு இது பண்ணாங்க.